குட்டி நண்பர்களே, ஒரு காலத்துல உலகம் முழுக்க அழகான வண்ணங்கள் நிறைந்திருந்தது. இந்த வண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தன தெரியுமா? ஒரு பெரிய அழகான வானப்பாம்பு. அதோட செதில்கள் சூரிய ஒளியில ஜொலிக்கும் போது உலகம் முழுகளும் வண்ணங்கள் பரவும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பழைய மந்திர கதைப்படி அந்த வானப்பாம்போட செதில்கள் மெல்ல மெல்ல ஒளிய இறக்க ஆரம்பிச்சது. அதனால உலகத்துல இருக்கிற பூக்களும் பட்டாம்பூச்சிகளும் ஏன் வானம் கூட தன் அழகிய வண்ணங்களை எடுக்க தொடங்கின. எல்லாமே மங்கலா தெரிய ஆரம்பிச்சது. இத பார்த்த தயால மனுல ஒரு எடியர் சிறுவன் ரொம்பவே கவலைப்பட்டான். இந்த வண்ணங்கள் திரும்பி வந்தாகணும்னு அவன் நினைச்சான். பெரியவங்க கிட்ட கேட்டப்போ ஒரு ரகசியம் தெரிஞ்சது. மலையோர உச்சிக்கு மேல மேகங்கள் தொடர இடத்துல விடிவெள்ளி பனித்துளின்னு ஒன்னு இருக்கு. அத ஒரு மந்திர மேக கடவுள் தான் காத்துட்டு இருப்பாரு. அந்த சிறுவன் துணிச்சலா ஒரு பயணத்தை தொடங்கினான். உயரமான மலைகளை நோக்கி நடந்தா. வழியில குறும்புக்கார மேகங்கள் அவனுக்கு வழி காட்டின. சில நேரம் விசித்திரமான வண்ண பறவைகளும் அவன் கூடவே பறந்து வந்தன. அவன் கொஞ்சம் கூட பயப்படல. கடைசியா அவன் மேகங்கள் தொடர மலை உச்சிய அடைஞ்சான். அங்க மிதந்துகிட்டு இருந்த ஒரு மேக கடவுளை பார்த்தான். அந்த கடவுள் ரொம்பவும் கனிவானவர். சிறுவ தன் கிராமத்தோட கவலைய சொன்னான். அவனோட நல்ல மனசை பார்த்து மேக கடவுள் விடிவெள்ளி பனித்துளிய கொடுத்தாரு. அந்த பனித்துளிய எடுத்துக்கிட்டு சிறுவ வேகமாக திரும்பி வந்தான். அத பனித்துளிய அது மேல மெதுவா தெளிச்சான். என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. வானப்பாம்போட செதில்கள் மீண்டும் ஜொலிக்க ஆரம்பிச்சது. உலகம் முழுக்க எல்லா வண்ணங்களும் திரும்பி வந்துச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நாம எல்லோரும் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். ஒருத்தர் சிவப்பா, ஒருத்தர் கருப்பா, ஒருத்தர் உயரமா, ஒருத்தர் குள்ளமா. ஆனா, ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க. எல்லா கலவையும் சேர்ந்தது தான் இந்த அழகான உலகம். எல்லோரையும் மதிச்சு, நாம இருக்கிறத ஏத்துக்கிட்டா, வாழ்க்கை இன்னும் வண்ணமயமா இருக்கும். சரியா?